நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதான் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்டு தாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரீன்ல இருக்கு. இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இண்டெக்ஸ்ன்னு பார்த்து போனா, ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு, மெட்டலு, அதுக்கப்புறம் பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ரெட்டுன்னு பார்க்க போனா, இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் நல்லா கன்டினியூவா செல்லிங் ஆயிட்டே இருக்குங்க. பார்மா, எஃப்எம்சிஜி, எனர்ஜி. நிஃப்டி என்னமோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரீன்ல தான் ட்ரேட் ஆகுது. ஏன்னா, காலைல நல்ல ஒரு செல்லிங்கு. இங்க பார்த்தா தெரியும். லாஸ்ட் 1 வீக்கா வந்து 2 வீக்காவே பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சோ, அதே இடத்துல வந்து நிஃப்டி நிக்கிது. அதுக்கு வந்து பருத்தி மூட்டை வந்து குடோன்லயே இருந்திருக்கிறான் சொல்ற மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய பேசாம எங்கேயுமே போகாம அங்கேயே இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அந்த மாரி தான் இருக்கு. ஒரு யூஸும் இல்ல மார்க்கெட்ல. பார்க்கலாம். சில பர்ட்டிகுலர் ஸ்டாக் மட்டும் 2 நாள், 3 நாள் ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஸ்விங் ட்ரேட் மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளும். அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு 1% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஐடி இண்டெக்ஸு. ஆமா. நல்ல ஒரு கிரீன்ல தான் ட்ரேட் ஆகுது. கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மெட்டலும் கன்டின்யூ ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருச்சு. அதுவும் கன்டின்யூவா மேல போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேதாந்தாவுடைய குட் நியூஸ்லாம் நேத்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அதனால மெட்டல் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் ஏர்றனால மெட்டல் ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. பதஞ்சலி மெட்டல் இண்டெக்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்கு அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான கிரீனு. ஆமா. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அருமையான கேப் டவுன் ஆயிட்டு நல்ல ஒரு கெயின்ல இருக்கு. காலைல நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெட்ல தான் ட்ரேட் ஆனுச்சுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல எப்படி குளோசிங் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு சைட்வே தாங்க. லாங் சைட்வே டைம் கரெக்ஷன் மாரிக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நேத்து என்னமோ அதிசயமா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. இந்த பாருங்க. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் நல்ல ஒரு செல்லிங் தான். காலையில நல்ல ஒரு செல்லிங் ஆகி கொஞ்சம் பையிங் வந்த மாரி தெரியுது. கேண்டில் பார்க்கும்போது. கன்டினியூவா செல்லிங் தான் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெறைய முக்கியமான தகவல் இருக்குங்க. நெறைய கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். பொறுமையா பார்க்கலாம். ஒண்ணொன்னா வீடியோ கன்டினியூவா பாருங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டார் டெக்னாலஜி. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 310 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. நியூக்ளியர் எக்யூப்மென்ட்டு. நம்ம அந்த வாரத்திலேயே இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5வது ஆர்டர் என்னமோ கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு எம்டார் டெக்னாலஜி. நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா கன்டின்யூ ஆர்டர் கிடைக்குது. நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் ஐபிஓ லிஸ்டிங் ஆயிருக்கு இன்னைக்கு. 17% வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த பாருங்க தெரியும் இங்க போட்டிருக்காங்க. 17% வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் லிஸ்டிங் கெயின் இயர் 17%. யாரும் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு லாட்டரி அடிச்ச மாரிக்கு தான். நானும் அப்ளை பண்ணவே இல்ல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ரிசல்ட்லாம் வரட்டும். அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன். அடுத்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே செக்டாரு 273 கோடி கிடைச்சிருக்கு. டிடாகா ரயில். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 273 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு அருமையான ஒரு நியூஸ் இந்த கம்பெனிக்கு. ஸ்டாக் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சைட்வே தான். அந்த செக்டாரே சைட்வேல தான் இருக்குங்க. சன் ஃபார்மா இன்னைக்கு ஃபார்மா முக்கியமா விழுந்ததுக்கு காரணம், இன்னைக்கு வந்து சன் ஃபார்மால வந்து பார்த்தீங்கன்னா 2% டவுன் ஆயிருக்கு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎஸ் எஃப்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது குடுத்துருக்காங்க. இஷ்யூ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதனால ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆகி இன்னைக்கு 2% டவுன்ல இருக்கு சன் ஃபார்மாவுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்எஸ் செக்டார்ல ஒரு நல்ல அருமையான கம்பெனி சொல்லலாம். நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வாங்கியிருக்காங்க. ஒரு 235 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வாங்கியிருக்காங்க. 60% மேல வாங்கியிருக்காங்க. அ எல்காம் இன்டகிரேட்டட் சிஸ்டம் அந்த கம்பெனிய வாங்கியிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு தகவல் இந்த கம்பெனிக்கு. ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேஸ்க் ஹெல்த் கேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1020 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு அருமையான இது. ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி தான் வாங்கியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிய வாங்கியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ் இந்த மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இந்த ஒரு ஸ்டாக் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த மாரிக்கு இதுவும் ஒரு அருமையான ஒரு ஸ்டாக் மேக்ஸ் ஹெல்த் கேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சியாண்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, $93 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாம இருக்குங்க ரொம்ப நாளா அந்த ஸ்டாக்கு. எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அப்படியே தான் இருக்கு. எப்போ ஒரு நல்ல ஒரு விடிவுகாலம் வருதுன்னு பார்க்கலாம். இன்வெஸ்டர் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு லாங் டர்மா. இந்த பாருங்க இந்த 2025ல அந்த ஸ்டாக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அப்படியே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த கம்பெனி வந்து ரீசென்ட்டா ஒரு செமிகண்டக்டரோட ஏதோ ஒரு கம்பெனிய வந்து பார்த்தா வாங்கியிருந்தாங்க. நம்ம நியூஸ்ல பார்த்துருக்கோம். இந்த மாரி நெறைய நியூஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்கோ லாஜிஸ்டிக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 230 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு அருமையான விஷயம் இந்த கம்பெனிக்கு. லாஜிஸ்டிக் கம்பெனி இந்த கம்பெனி. யார் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஇ வெர்னோவா.
இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கான்ட்ராக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. செக்யூர் மேஜர் ஆர்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. HVDC அந்த கம்பெனியோட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்குங்க. டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க இந்த கம்பெனி. நல்ல கம்பெனி கூட. நல்ல அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 77 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆனா ஸ்டாக் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. முக்கியமா வந்து பேமெண்ட் பெண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் லேட்டு இந்த மாரிக்கு நெறைய இஷ்யூ இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே கொஞ்சம் ரிஸ்க் தான் அதிகம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல வந்து கேபெக்ஸ் ரொம்ப கம்மி. இந்த மாரிக்கு நெறைய இஷ்யூ இருக்கு. அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இன்ஃப்ரா கம்பெனிலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டேல் இன்ஜினியரிங் 1700 கோடிக்கு வந்து ஹைட்ரோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசலருந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பட்டேல் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இது சொல்லலாம். குட் நியூஸ் சொல்லலாம். இப்போ ரைட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸ்டாக் ரொம்ப டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னமோ இந்த நியூஸ் வந்தனால பார்த்தீங்கன்னா, ஒரு 2% மேல நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த நம்பருக்கு வந்து இந்த கம்பெனில வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டென்டா வாட்டர் இன்ஃப்ரா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 106 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஆர்டர் 106 கோடிக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்லோட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிசல்ட் குடுத்த மாரி தெரியுது. பார்த்துருக்கோம் நம்ம வீடியோ சேனல்ல. பார்க்கலாம். அந்த ரிசல்ட்ட பார்க்கலாம். லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு. ஆமா. ஃப்ளாட்டா தான் குடுத்துருக்காங்க. 19 கோடி. ஆனா இயர் ஆன் இயர் ஓகே. ஆமா. பார்க்கலாம். ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த அடுத்த வாரத்துல எப்படி இருக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பையிங் நேத்து நடந்திருக்கு. இது மாரியே கன்டினியூவா பை பண்ணா நம்ம மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குங்க. எதுவும் பிளாக் ட்ரேட் நடந்திருக்கான்னு தெரியல. பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்றான்? நேத்து வாங்கியிருந்தா இன்னைக்கு வித்திருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு விப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்லாம் இருக்குங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன் பேங்க். சவுத் இண்டியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ஹைல தாங்க இருக்கு. அதனால வந்து பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்போ எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அந்த பேங்க் செக்டார்ல இல்ல. ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹைல தான் இங்க பாருங்க. நல்ல ஒரு ஹைய பிரேக் அவுட் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த ஒரு கப் வித் ஹேண்டில் மாரிக்க லாங் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்லி சார்ட்லயே வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷமா உள்ள ஒரு ஹை ஒரு இது எப்போ 2018ல உள்ள வந்து ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ணி, இப்ப மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது. இந்த இத கீழ வராத வரைக்கும் சேஃப். கீழ வந்துச்சுன்னா ஃபர்தரா மேல டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குங்க. இங்க பாருங்க. ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்துக்கங்க. நீங்களும் ஓன் அனலைசிஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் என்னோட நாலேட்ஜ் தான் இங்க நான் ஷேர் பண்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓபி அந்த நண்பர் கேட்டிருந்த ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபரு டெலிகிராம் குரூப்ல கேட்டிருந்தாரு. ஐஓபி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்க. நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு அப்புறம் அப்போ அடுத்து இப்போ மறுபடியும் டவுன் ட்ரெண்ட்ல தான் காமிக்குது. ஆமா, இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா உள்ள வேல்யூ உள்ள ஸ்டாக் பேங்குங்க. ஆமா, என்ன பொறுத்தவரை இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான ஏரியால தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐஓபி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. காமிக்கிறேன் பாருங்க. மெட்டல் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. டாடா ஸ்டீலு தவிர பாக்கி எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டாடா ஸ்டீல். இங்க பாருங்க. ஹிந்து காப்பர். அந்த காப்பரு, சில்வரு எல்லாம் விலை ஏறனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஒரு வந்து இன்வெர்டர் ஹெட்ன்னு சொல்ற ஒரு ஃபார்ம் வந்து பிரேக் அவுட் ஆகி நல்லா மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் சிங்க், வேதாந்தா குரூப் நியூஸ் வந்தனால இந்த ஸ்டாக்கும் கன்டினியூவா மேல ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு லாங் சைட்வேலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேல போயிட்டுருக்கு. வேதாந்தாவும் மேல போயிட்டே தான் இருக்கு. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேதாந்தா ஹோல்டருக்கு வந்து நல்ல ஒரு குட் நியூஸு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டாக்கா ஃபிட் ஆக போகுது. டீமெர்ஜர் ஆக போகுது. அது ஒரு அருமையான நியூஸு. இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறனால மார்க்கெட் ரொம்ப டவுன்ல ஆகலங்க. ஐஓசி டிவிடெண்ட் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு ஐஓசி வந்து பார்த்தீங்கன்னா 3.5% இங்க பாருங்க. எக்ஸ் டேட் இன்னைக்கு. இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ரூ. 5 டிவிடெண்ட் கிடைக்கும். பேங்க்ல வரதுக்கு லேட் ஆகுங்க. பொறுமையா வெயிட் பண்ணி வாங்குங்க. எதா இருந்தாலுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பர் நல்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு சார்ட்ட. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு லைட்டா ஏதோ பிரேக் அவுட் ஆன மாரி தெரியுது. யாத்ரா ஹாஸ்பிட்டல். கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். ஆமா, லாங் டர்ம்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் என்ட்ட அதிகமா இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு. ஆட்டோ இண்டெக்ஸ் நல்லா கன்டினியூவா செல்லிங் தாங்க பாருங்க. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கன்டினியூவா செல்லிங். காலையில நல்ல ஒரு செல்லிங்ல இருந்திருக்கு.
அம் இந்த கேண்டில்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு ஹீரோ மோட்டார்ல. அதுக்கப்புறம் மஹேந்திரா செல்லிங் தான். டாடா மோட்டார் செல்லிங் தான். எல்லாமே நல்ல ஒரு கன்டினியூவா செல்லிங்ல தாங்க இருக்கு. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் செக்டார் அதுவும் நல்லா காலைல செல்லிங்ல இருந்து கொஞ்சம் இப்போ பையிங் மார்க்கெட் வந்து கிரீன்ல வந்து டர்ன் ஆகுது. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டேல எப்படி போச்சுக்கான ஐடிலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க பார்த்தா தெரியும். ஐடி ஸ்டாக் எல்லாமே கன்டினியூவா வந்து நல்ல ஒரு பையிங்ல தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமா. இந்த வீடியோல வந்து நெறைய கூடுதல் தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேரு பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நெறைய பேரு லைக் பண்ணுங்க. பார்க்கும்போது கொஞ்சம் லைக்க தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய புதிய நண்பர்கள் நமக்கு ஆதரவு குடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்த்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னுடைய நாலேட்ஜ் தாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது.